வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 42. உங்களை நீங்களே ஊக்கப்படுத்துங்கள். இதுதாங்க ஒரு வாழ்வியல் முறையாகவே நம்ம வச்சுக்க வேண்டியது. ஊக்கப்படுத்துதல் அப்படிங்கிறது நம்ம அடுத்தவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்கறத விட நம்ம உள்ளுக்குள்ள ஆழ் மனதிலிருந்து நம்மளை நாமளே ஊக்கப்படுத்தி கொண்டால் அது நம்மளுடைய வாழ்க்கை பயணம் ஆரோக்கியமாக 90, 100, 120 வயசு வரைக்கும் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்மளை நாமளே ஊக்கப்படுத்தினா யார் ஊக்கப்படுத்துவோம்? நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் மனம் ஆரோக்கியமாகவும் ஓடிட்டே இருக்கணும்னா நம்மளை நாமளே ஊக்கப்படுத்தணும். அப்போ உங்களை நீங்களே ஊக்கப்படுத்துறது ஒரு ஹேபிட்டாக பழக்கமாக வச்சாதான் அந்த வண்டி எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் வாழ்க்கை பூரா ஓடிக்கொண்டிருக்கும். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நடக்குதோ நடக்கலையோ, ஆனால் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நம்மளை இயக்கிட்டே இருக்கணும். அதுதான் டில் எண்ட் நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல மனதையும் நல்ல செயலையும் கொடுக்கும். அப்போ நம்மளை நாமளே ஊக்கப்படுத்துறது எப்படின்னா, எப்படி நம்ம காலையில் 5:30 மணி 5 மணி 4 மணி 4:30 மணிக்கு எந்திரிக்கிறோமோ, அது நம்மளை ஊக்கப்படுத்தினால்தான் நம்ம எந்திரிக்க முடியும். நமக்கு ஊக்கப்படுத்தலைன்னா நம்ம காலையில் பெட்லேருந்து எந்திரிக்கிறது கூட கஷ்டம். ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தை கூட சடைஞ்சிக்காமல் நம்ம உடலையும் மனதையும் ஒரு தெம்பாக ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கும்போது தான் உங்களுடைய உடல் ஒரு விதமான நேர்மறை எண்ணத்தையும் நேர்மறை வைப்ரேஷனையும் ஃபீல் பண்ணும். அந்த உடல் ஃபீல் பண்ணாதான் மனதுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ அந்த மனதுக்கும் உடலுக்கும் ரெண்டுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆனால் தான் அது செயல்களில் தெரியும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட பாசிட்டிவ் ஒரு செயலாக சேரும். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம கொண்டு போனால் தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய வாழ்வு ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். பல பேர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சோர்ந்து வருது. ஒரு கஷ்டத்தை தாங்கிக்க முடியாமல், ஒரு சோர்வை தாங்கிக் கொள்ள முடியாமல், ஒரு மனசு ஃப்ரஸ்ட்ரேஷனில் ஊக்கப்படுத்த முடியாமல் இருக்கிறது. எவ்வளவோ விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே தான் இருக்கும். பிறக்கும் போதும் ஒன்றும் கொண்டு வருவதில்லை, போகும்போதும் கொண்டு போவதில்லை. இடையில்தான் இத்தனை போராட்டங்கள், இத்தனை ஒரு விதமான இன்னல்கள், ஒரு சண்டை, சச்சரவு, பகை, இது எல்லாமே இடைப்பட்ட காலத்தில் தான். அப்போ நம்ம ஊக்கப்படுத்திக்கிறதுனா, இந்த உலகத்தில் எல்லா தவறுகள் செய்தவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது நான் தோற்றுத்தானே போனேன், ஏன் நான் வாழக்கூடாது? எல்லா தவறுகளையும் செய்துட்டு எத்தனையோ பேர் வாழ்கிறார்கள். அப்போ நீங்கள் சில விஷயங்கள் தோற்று போனவர்கள் ஏன் வாழக்கூடாது? நன்றாக வாழலாம். ஒரு உலகத்தில் பிறந்தாச்சுன்னா எந்த ஒரு ஜீவராசியும் தன்னை பெருசாக எதுவும் நினைக்கிறதில்ல. அது தன்னைத்தானே ஊக்கப்படுத்திட்டு தன்னைத்தானே ஒரு மோட்டிவேஷனாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட பறக்குது. நீங்கள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கக்கூடிய எத்தனையோ பறவைகள் ஒரு சைபீரியாவிலிருந்தோ, ஒரு வட துருவத்திலிருந்தோ, ஒரு ரஷ்யாவிலிருந்தோ எங்கேயோ வேடந்தாங்களுக்கு வரக்கூடிய பறவைகளை நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு எவ்வளவு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் தன்மை இருந்தால் தன்னுடைய இனப்பெருக்கத்துக்காகவும் தன்னுடைய வாழ்விடத்துக்காகவும் தன்னுடைய நேர்முறை குணத்துக்காகவும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு லட்சக்கணக்கான எத்தனையோ விஷயங்களை தாண்டி அல்லது ஆயிரக்கணக்கான மைல்களை தாண்டி வருது. அப்போ இதுக்கு
இந்த உயிரிகள் ஒவ்வொன்றும் தன்னுடைய ஊக்கப்படுத்துதல் மூலமாக வாழ்ந்து வருது. அது மரம், செடி, கொடி, ஜீவராசிகள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். அது ஒவ்வொரு நாளும் தன்னை ஊக்கப்படுத்திக்குது. ஒரு ரோஜா செடியாகட்டும், அது தன்னை மலர்ச்சியுடன் வச்சு அது ஒரு சந்தோஷத்தை, பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது, ஊக்கப்படுத்திக்குது. அதே மாதிரி தான் பறவைகளும் விலங்குகளும் தன்னுடைய பணிகளை சரியாக செய்து, செவ்வனே செய்து, நேர்மறையோட வாழ்க்கையை போராடி ஜெயிக்குது. ஏன் மனிதர்களாகிய நாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சோர்வடைஞ்சு ஒரு விதமான தயக்கமும், ஒரு விதமான ஒரு பயமும், ஒரு மன அழுத்தமும், ஒரு டென்ஷனும், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருந்து அந்த நாளை ஆரம்பிக்கும் போதே ஒரு விதமான நெகட்டிவிட்டியோடு திங்க் பண்ணுறது. ஸோ இதுதான் மனிதர்களை ஒரு நோய் உள்ளவர்களாக மாற்றுது. உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக்கணும். அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு எதுவுமே இல்லையா, ஏதாவது ஒன்று இருக்கும். நம்ம இந்த உலகத்தில் பிறந்தாச்சு, நம்ம போகிற வரைக்கும் ஏதாவது செய்து கொண்டே இருக்கணும். அது எது செய்தாலும் சரி, எளிமையாக செய்தாலும் சரி, அல்லது 4 பேர்த்துக்கு உதவுற மாதிரி செய்தாலும் சரி, ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்பது முக்கியம். எல்லாரோட வாழ்க்கையும் ஒரு பெரிய மில்லியனரோ பில்லியனரோ, நம்ம ஊரில் சொல்லுவாங்க டாட்டாவோ பிர்லாவோ மாதிரி இருந்துடுறதில்லை. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்குரிய அழகான விஷயங்கள் இருக்குங்க. ஸோ அந்தந்த வாழ்க்கைக்குரிய அழகான விஷயங்களை நம்ம உள்ளுக்குள்ளே வாங்கி அதை எவ்வளவு தூரம் ஊக்கப்படுத்திக்கிறோமோ, அந்த ஊக்கப்படுத்துதல் தான் உங்களை அந்த ஆரோக்கியத்துடனும், மன தைரியத்துடனும், மனோ சந்தோஷத்துடனும் அந்த 100-120 வயசு வரைக்கும் கொண்டு போகும். நீங்கள் உலகத்திலேயே ஜப்பானில் தான் பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர், அதாவது ஜப்பானில் 1,00,000 பேர் 100 வயதை தாண்டியவர்கள் இருக்கிறாங்க. இப்போ ரீசண்டாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு கால்குலேஷன்ஸ். அப்போ 100 வயதுக்கு மேலே இருக்காங்க 1,00,000 பேர் ஜப்பானில். அப்போ அதில் 41% ஜென்ஸு, 60%க்கு மேலே 60% லேடிஸ். ஸோ அதிகமாக லேடிஸ் தான் 100 வயசுக்கு மேலே இருக்காங்க. ஜென்ஸு ஒரு 40%. அப்போ 100 வயசுக்கு மேலே 1,00,000 பேர் ஜப்பானில் இருக்காங்கன்னா என்ன காரணம்? அவங்களுடைய மோட்டிவேஷனும் நேர்மறை எண்ணமும் அவங்களுக்கு அவங்களே தங்களை ஊக்கப்படுத்திக்கிட்டதுனால தான் அந்த 100 வயசுக்கு தாண்டியும் இன்னும் அந்த 1,00,000 பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ வயதானாலும் அவங்க வயதானதாக ஃபீல் பண்ணதே இல்லை. அவங்களுடைய சுத்தம், ஜப்பானிய மக்களுடைய வேலைகளை சரியான திட்டமிட்டு ப்ரொஃபஷ்னல் வேலை செய்கிறது, ஹைஜீன், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், சுறுசுறுப்பு, மூளை சுறுசுறுப்பாக இயங்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வேலையில் தங்களை ஆட்படுத்தி கொண்டே இருப்பது, சுறுசுறுப்பாக இருப்பது, எப்போவுமே எதையும் நேர்மறையான அப்ரோச்சோட ஃபாலோ பண்ணுறது. அப்புறம் அவங்களுடைய டயட். 1,00,000 பேர் 100 வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா அவங்க சரியான தேவையை தாண்டி அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஒரு துளி கூட தேவையை தாண்டி அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. டயட்டில் கரெக்டாக இருப்பாங்க. அதிகமாக புரோட்டீன் டயட் எடுத்துக்குவாங்க. ஆயிலையும் உப்பையும் அதே நேரத்தில் சர்க்கரையும் மிக மிக குறைவாக. அதுதான் அந்த 1,00,000 பேர் 100 வயசை தாண்டி இருப்பதற்கான முதன்மையான காரணம். அவங்க ஆயில் ஆயிலே அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுடைய டயட்டே ஒரு ரொம்ப பார்த்தா புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடியது. அதே நேரத்தில் உப்புக்கும் சால்ட்டுக்கும் சர்க்கரைக்கும் ஆயிலுக்கும் நிறைய இடமே கொடுக்க மாட்டாங்க. ஹெல்த் அண்ட் ஹைஜீனில் கரெக்டாக இருப்பாங்க. மூளை சுறுசுறுப்பாக சின்ன சின்ன வேலைகளை அவங்களே செய்வாங்க.
ஓடி ஓடி சின்ன சின்ன வேலைகளை செய்வாங்க. அடுத்தவர்கள் தன்னை காப்பாற்றணும், அடுத்தவங்க தன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. அந்த 60% பெண்கள் 100 வயசுக்கு மேலே இருக்குங்கன்னா அவங்களுடைய தூய்மை, அவங்களுடைய ஊக்கம், தங்களை தாங்களே ஊக்கப்படுத்திக்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க அதில் தொடர்ந்து பாடுபடுறது, அப்புறம் சரியான சாப்பாடு எவ்வளவு தேவையோ அதை தாண்டி கார்போஹைட்ரேட்கள் குறைச்சிட்டு புரோட்டீன் அதிகமாக எடுத்துக்குவாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய டயட்டில் ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நீங்கள் ஜப்பான் ரோடுகளில் போய் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். அந்த க்ளீன்லினஸ் இஸ் தி காட்லினஸ்ஸும்பாங்க. கடவுளுக்கு இணையானது சுத்தம். ஸோ அந்த ஹைஜீன், அந்த க்ளீன்லினஸ், அந்த டயட், சுறுசுறுப்பு, தங்களை தாங்களே ஊக்கப்படுத்திக்கிறது, பாசிட்டிவ் எனர்ஜி, இது எல்லாம் தாங்க 1,00,000 பேர் 100 வயசை தாண்டி சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம ஊர்லேயும் வாழணும்னா இது நம்மளுடைய ஒரு வாழ்வியல் முறையாகவே ஊக்கப்படுத்திக்கிறதுங்கிறது வரணும். அப்போ ஊக்கப்படுத்திக்கிறதுங்கிறது நம்ம எப்படி ஊக்கப்படுத்திக்கிறதுன்னா, நம்மளே ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாளாக, ஒரு புதிய சந்தோஷத்துக்கான நாளாக, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு ஆரம்பிக்கணும். நல்லா தூங்கணும், எந்திரிச்சு இன்னைக்கு இதெல்லாம் நம்ம எந்திரிச்சு நேரத்தில் எந்திரிக்கிறதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிங்க. 4 மணி 5 மணிக்குள்ளே எந்திரிக்கிறதுங்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம். முடியலன்னா அட்லீஸ்ட் 6 மணிக்கு. ஸோ இந்த விஷயத்தை எந்திரிச்சு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு கடை திறக்கிறது, அல்லது ஒரு இடத்துக்கு போகிறது, ஒரு ஆன்மீகத்தில் சம்மந்தப்படுத்தி இருக்கிறது, அல்லது யாராவது ஒரு ட்ரஸ்ட்டில் ஒரு உறுப்பினராக சேர்ந்துட்டு சேவை செய்கிறது, அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்டிக் ஆகிட்டு ஒரு மரங்களை பாதுகாக்கிறது, மரங்களுக்கு தண்ணி ஊற்றுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு நாமே ஊக்கப்படுத்திட்டு எந்திரிச்சு அந்த சிஸ்டமேட்டிக்காக காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், அந்த 5 மணிக்கு ரெகுலராக எந்திரிக்கணும். எந்திரிச்சு நம்மளுடைய காலை கடன்களை முடித்து வாக்கிங் போகிறதாகட்டும், அந்த விஷயங்களே நம்ம உடல் பயிற்சி மனப்பயிற்சியை முடித்து விட்டு கரெக்டாக அந்த காலை பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நமக்கு என்ன ஷெட்யூலோ இருக்கோ அந்த ஒர்க்கை பார்க்க நம்ம ரெடி ஆகிடும். அதே மாதிரி நம்மளுடைய டின்னர் எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக ஈவன் 6:30க்கே முடிச்சுட்டு நம்ம கேட்ஜெட்ஸு, மொபைலு, லேப்டாப்பு இதெல்லாம் குறைச்சிட்டு எவ்வளோ குயிக்காக தூங்க போகிறோமோ, நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் தூங்கணும்னா இது எல்லாம் ஒரு நாமளே ஒரு ஷெட்யூல்டு பாசிட்டிவ் எனர்ஜிக்காக மாற்றிக்கொள்வது. அப்போ நம்ம ஊக்கப்படுத்துதல் அப்படிங்கிறது நம்ம எல்லா விஷயத்துக்கும் நாமளே ப்ளேம் பண்ணிக்கக்கூடாது. எல்லாமே இப்படி ஆயிடுச்சா, அப்படி ஆயிடுச்சா, அந்த வியாதியா, இந்த வியாதியா, அந்த மனிதனாலா, இந்த எதையுமே ப்ளேம் பண்ணாமல், ப்ளேமிங்னா அடுத்தவங்களை குறை சொல்லாமல் நாமளே ஷெட்யூல்டாக சரியான விதத்தில் ஊக்கப்படுத்திக்கணும். அப்பா ஒவ்வொரு தடவையும் உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் சொல்லுங்கள், நீ ஜெயிச்சிட்ட, ஹாய் நீ சாதிச்சிட்ட அப்படின்னு ஒரு விதமான, இது பார்க்குறக்கு ஒரு விதமான செயற்கையாக விஷயங்களாக தெரிந்தாலும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, நீ செஞ்சிட்டேன்னு நீங்கள் சொல்கிறது, உங்களுக்கு நீங்களே சொல்கிறது ஒரு விதமான பயிற்சி, ஒரு நேர்மறை எண்ணம், நேர்மறை வைப்ரேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்றைக்கி 10 ரவுண்டு நடந்துட்டேன், 15 ரவுண்டு நடந்துட்டேன், இன்றைக்கி 10,000 ஸ்டெப்ஸ் நான் நடந்துட்டேன், இன்றைக்கி 5 மரத்துக்கு மரக்கன்று நட்டு தண்ணி ஊற்றிட்டேன், இன்றைக்கி என்னோட ஒருத்தருடைய ரோட்டில் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணேன். ஸோ இது எல்லாமே ஒரு எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணேன், அல்லது ஒரு ஆன்மீகத்துக்கு ஹெல்ப் பண்ணேன்.
ஸோ அல்லது ஒரு புக்கு எழுதுறதுக்கு புக் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணேன், அல்லது இந்த இடத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஊக்கப்படுத்தல் தான். உங்கள் மனதை பார்த்து நீங்கள் சொல்வது, உங்களின் இன்னைக்கு இதை செய்தாய். அப்போ என்னாகும், செஞ்சீங்கன்னா உங்களுடைய உடலுக்கும் மனதுக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சொல்ல சொல்ல ஆள் மனது அதை வாங்கி உள்ளே வச்சுக்கும். அப்போ அந்த ஆள் மனது உள்ளே வாங்கி வைத்து கொண்டு என்னன்னா, நீங்கள் காலப்போக்கில் அதே உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் பழகிடும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அப்போ நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு டெய்லியும் ஒரு ஊக்கம் தேவை. உலகத்தில் மனிதனுக்கு தாங்க ஏதாவது ஒரு அப்ரிஷியேஷன், ஒரு பாராட்டு, ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது. அப்போ அந்த ஒரு பாசிட்டிவிட்டி, அந்த மோட்டிவேஷன், ஒரு விதமான நேர்மறை எண்ணத்தை வெளியிருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சொசைட்டியில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இது எல்லாம் வந்து ஒரு வெள்ளந்தியான ஜெனூனான மனிதர்கள் அதிகமாக இருந்தது. இன்றைக்கி காம்படிட்டிவ் வேர்ல்டுங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு ஒருத்தருடைய வாய்ப்பை இன்னொருத்தர் தட்டி பறித்து கொள்கிறார். அப்போ இதனால் யார்கிட்டையும் எந்த விதமான ஊக்கமும் ஒரு மோட்டிவேஷனும் உங்களை வந்து பாராட்டுவதும் ஊக்கப்படுத்துவதும் முடியாத காரியம். அப்போ நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கணும். அப்போ டெய்லியும் இன்றைக்கி அப்பா சாயந்தரம் படுக்கிறதுக்கு முன்னாடி அல்லது சாயந்தரம் ஒரு படிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சில விஷயங்களே அசை போட்டு அதனால தான் அந்த காலத்தில் டைரி எழுதுவாங்க. இந்த டைரி ஈவெண்ட்ஸை எழுதுறது வந்து ஒரு விதமான மனோதைரியம் அல்லது வந்து ஒரு பாசிட்டிவ் கல்ச்சர், பாசிட்டிவ் எனர்ஜி. ஏன்னா இன்றைக்கி என்ன செய்தோம்னு எழுதும்போது ஒரு ஆள் மனதில் ஒரு சந்தோஷம், இன்றைக்கி இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு. இப்போ ஆள் மனசு சந்தோஷம் அடையும் போது உங்களுடைய உடலும் சந்தோஷம் அடையும். இப்போ உடலும் மனமும் சந்தோஷம் அடையும் போது உடல் வந்து அந்த 100 வயசு 120 வரைக்கும் வந்து அப்படியே இது ஷெட்யூல்டாக போயிட்டுருக்கும். திடீர்னு ஒரு நாள் ரொம்ப ஹைஃபாக இருக்கிறது, திடீர்னு ரொம்ப டவுன் ஆகுறது, இது ரெண்டுமே ஆகாது. இந்த ரிதமிக் அப்படிம்பாங்க, அந்த சரியான விதத்தில் ஆப்டிமமாக கோடு போகும். அந்த ஆப்டிமமாக போகக்கூடிய கோடு தான் மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். ஒரு ஆப்டிமமாக நல்லா பெரிய ஹைஃபாக பெரிய லெவலில் போனாலும் ஆட வேண்டியதில்லை, ரொம்ப கீழ் நிலைக்கு போனாலும் அதை நினைத்து வருத்தப்பட வேண்டியது இல்லை. நீங்கள் என்றும் அந்த லைன் மாதிரி ஒரு நேர்கோடு மாதிரி ஒரே மாதிரி இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் என்றும் இல்லை. ஸோ ஊக்கப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஏதாவது விஷயத்தில் ஸ்டிக்காக, ஏதாவது விஷயத்தில் வந்து ஒரு நம்ம அட்டாச் ஆகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டிவேஷன் பண்ணிவிட்டு ஓடிட்டு இருக்கிறது வந்து ஒரு விதமான பாடி மூமெண்ட் மட்டும் இல்லை, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை நீங்களே ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிறது. அப்போ மோட்டிவேட் பண்ண இந்த உடலும் மனமும் எவ்வளவு சந்தோஷம் அடையும்னா உங்களுக்கு பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ், அதாவது ஹாப்பி ஹார்மோன் அதிகரிக்கும். அதனால் வந்து இதய பிரச்சனையாகட்டும் அல்லது உடல் பிரச்சனை எல்லாம் மங்க செய்துவிடும். அது எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா மனசும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது உடல் ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாகும். ஏதாவது ஒன்றை நினைத்து கவலைப்பட்டு எந்த வியாதியாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை பிரச்சனையாக பார்க்காதீர்கள். இன்றைக்கி நான் இருக்கேன், இன்றைக்கி நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன், இன்றைக்கி எனக்கு புதிய நாள், நாளையை பற்றி கவலை இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறந்த நாளிலிருந்து கடைசி இறந்த நாள் வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு போர்க்களம் தான். ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் போராடித்தான் ஜெயிக்கணும். அந்த காலத்தில் அது போராட்டமாகவே இருந்தது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு மனிதனும் தினமும் போராடணும். இன்றைக்கி விலங்குகளும் சகல ஜீவராசிகளும் எப்படி போராடுதோ அதே மாதிரி மனிதனும் போராடி கொண்டிருந்தான்.
அனைத்து வனவிலங்குகள், அனைத்து உயிர்கள், மற்ற விலங்குகள் வந்து எந்த நேரத்தில் எது பண்ணுமோன்னு தெரியாத ஒரு காட்டுவாசியாக இருந்த மனிதன் தான் இன்றைக்கி பண்பட்ட மனிதனாக மாற்றப்பட்டிருக்கிறான். ஸோ அவன் வந்து இன்றைக்கி நம்மளை ஊக்கப்படுத்தினா தான் நம்ம வாழ முடியும். வாழ்க்கை அப்படிங்கிறதே வந்து ஒரு விதமான அப்ரிஷியேஷன், மோட்டிவேஷன் யார்கிட்ட இருந்து வரணும்? வெளியிருந்து வரதை விட உள்ளுக்குள் இருந்து வரணும். இன்றைக்கி காலையில் இதை பண்ணுறேன், இந்த வேலையை முடித்தேன், அதுக்கப்புறம் வந்து சாயந்தரம் இந்த வேலையை முடித்தேன், அப்பா இது எந்த வேலையாக இருந்தாலும் அது சின்ன சின்ன வேலை. ஒரு கடைக்கு போயிட்டு வந்தீங்கன்னு நினச்சிங்க கூட அதுதான் ஒரு 90 வயசு 95 வயசு ஆளுக்கு வந்து ஒரு கடைக்கு இண்டிபெண்ட்டாக போயிட்டு வந்து அது சாதனை. 80 வயசு ஆட்களுக்கு ஒரு வேலைக்கு போய் ஒரு இடத்துல ஒருத்தரை பார்த்துட்டு வர்றது ஒரு சாதனை. இதை சாதனையாக நீங்கள் நினையுங்கள். நான் வந்து நடக்கிறேன், பேசுகிறேன், நான் வந்து எத்தனையோ பேர் நடக்க முடியாமல், பேச முடியாமல், எத்தனையோ விஷயங்கள் செய்ய முடியாமல் முடங்கியிருக்காங்க. ஆனால் நான் ஹாப்பியாக சந்தோஷமாக எந்திரிச்சு என்னுடைய கடமைகளை செய்வதற்கு எனக்கு கடவுள் எல்லா விஷயங்களையும் கொடுத்துருக்கார். கடவுளுக்கு நன்றின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனோட உங்களை நீங்களே ஊக்கப்படுத்துவீங்கள். காலையில் எந்திரிச்சதுலேருந்து இன்றைக்கி இதெல்லாம் செய்யணும்னு ரெகுலராக ஷெட்யூல் போடுங்க. நடைப்பயிற்சியில் ரெஃப்ரெஷர்லேருந்து, நடைப்பயிற்சியிலிருந்து, அடுத்த வேலையிலேருந்து, அப்புறம் மதியத்துக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் செய்து விட்டு இன்றைக்கி வந்து அப்பாடா ஒரு டின்னரை முடிச்சுட்டு ஒரு ஹாப்பினஸோட இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் பார்த்தோம், நாளைக்கு இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பார்ப்போம். அது சின்ன வேலை, ரொம்ப ரொம்ப சின்ன வேலை. அது அடுத்தவங்க என்னமோ பேசிட்டும், யார் என்னமோ சொல்லிட்டு போகட்டும். உங்கள் மனதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது சின்ன சின்ன வேலையை கூட அப்ரிஷியேட் பண்ணுங்கள், ஊக்கப்படுத்துங்கள். அப்போ ஊக்கப்படுத்தும் போது அந்த ஊக்கப்படுத்துதல் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாகவும் பாசிட்டிவ் வைப்ரேஷனாகவும் உங்களுக்குள்ளேயே ஒரு ஆரோக்கிய மேம்பாட்டை அதிகப்படுத்தும். அது உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும். இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு எல்லா ஏஜுக்கும் ஒரு 20-25 வயசை தாண்டியாச்சுன்னா நாமளே ஊக்கப்படுத்திகிட்டே இருந்தால் தான் இந்த வண்டி போய் கடைசி வரைக்கும் போய் சேர வேண்டிய இடத்தில் சேரும். இடையில எத்தனையோ நெகட்டிவ் திங்கிங்கை ஒதுக்கிடுங்க. நெகட்டிவ் திங்கிங் ஒதுக்கினால்தான் நாமளே ஊக்கப்படுத்த முடியும். நீங்கள் செய்த சாதனை இல்லைன்னு குறை கண்டுபிடிக்காதீர்கள். உங்கள் மேல் நீங்கள் குறை கண்டுபிடிச்சால் உங்கள் மேலே உங்களுக்கு வெறுப்பு வரும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எத்தனையோ தனித்தன்மையான கேரக்டர்ஸை உங்களை தவிர வேறு யாரும் கண்டுபிடிக்க முடியாது, அங்கீகரிக்கவும் முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நீங்கள் படிச்சிருக்கீங்களா, படிக்கலையா, இல்லை வேலைக்கு போகிறீங்களா, வேலைக்கு போகலையா, இது எல்லாம் மேட்டர் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி குணமும் உண்டு, தனி கேரக்டர்ஸும் உண்டு, தனி சாதனையும் உண்டு. அது சாதனை ஒருத்தர் படபடன்னு வேகமாக பேசுவார், ஆனால் ஒருத்தர்னால் அவர் பேசுகிற மாதிரி பேச முடியாது. ஒருத்தர் வந்து வேகமாக நடப்பார், இன்னொருத்தர் மேலே அவர் வேகமாக நடக்க முடியாது. ஒருத்தர் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் சாதனை தான். ஸோ ஒருத்தரை பார்த்ததும் டக்குன்னு சில பேர்த்துக்கு சில விஷயங்கள் ஒரு ஸ்பான்டேனியஸாக தோணும், பேசுவாங்க. சில பேர்த்துக்கு இம்மிடியட்டாக தோணாது, பேச வராது. ஸோ எல்லா மனிதனுக்குள்ளும் ஏதோ ஒரு தனித்தன்மை குணம் இருக்குது. நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி சாதனை பண்ணிதா பெரிய பெரிய விஐபி ஆகி சாதனை பண்ணினா தான் மனிதன் கிடையாது. எல்லா மனிதர்கிட்டும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் குணங்கள் இருக்குது. அதை நீங்கள் உங்களுக்குள் கண்டறியுங்கள். நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய அம்பானி, அதாவது திருபாய் அம்பானி பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பத்தில் வந்து சாதாரண ஒரு பிஸ்னஸ்மேன் தான். சாதாரண பிஸ்னஸ்மேன்னா ஒரு பக்கம் வந்து இங்கேருந்து ஏமன் ஒரு கண்ட்ரிக்கு போய் வேலைக்கு இருந்து அந்த வேலைக்கு போய் அதிலிருந்து கிடைத்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இன்றைக்கி இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை அமைத்தார். ஸோ இந்த அம்பானி குரூப்
அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஜியோ, ரிலையன்ஸ் குரூப், இதெல்லாம் எப்படிங்க? அவர் வேறு ஒரு நாட்டுக்கு போய் பல கஷ்டங்களை பட்டு அந்த செல்வத்தை தேடி தன்னை தானே ஊக்கப்படுத்தி தான் அந்த அம்பானி, திருபாய் அம்பானி என்பவர் ஒரு சாதாரண மனிதராக வாழ்ந்தவர் தான். அப்போ சாதாரண மனிதராக வாழ்ந்தவர் தன்னைத்தானே ஊக்கப்படுத்தி தன்கிட்ட என்ன அவர் பெருசாக படிக்கலை, தன்கிட்ட என்ன இருக்கோ, தன்கிட்ட என்ன கேரக்டர்ஸ் இருக்கோ அதை மோட்டிவேட் பண்ணார், அதை ஊக்கப்படுத்தினார். அப்போ ஊக்கப்படுத்த நேர்மறை எண்ணங்கள் அதிகமாச்சு, நேர்மறை எண்ணங்கள் கம்பெனிகளாச்சு. இந்தியா பல கம்பெனிகளை ஆரம்பித்து அது வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்த செல்வத்தை சரியான விதத்தில் முதலீடிட்டு அதுதான் ஆலமரமாக விருட்சமாக வளர்ந்தது. இதுதான் எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும். அந்த ஸ்பெஷல் கேரக்டர் நீங்கள் முதல்ல உங்களுக்குள்ள தேடி எடுக்கணும். தன்னெஞ்சு அறிய அப்படிம்பாங்க. உன்னை நீ அறி, தன்னை தானே அறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தன்னை தானே அறிதல் அப்படின்னா உங்களுக்குள்ள முதல்ல பாசிட்டிவிட்டி இருக்குது, பாசிட்டிவ் கேரக்டர், இதெல்லாம் என்னால் செய்ய முடியும். அது எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் எத்தனை பேர் பார்த்தோம்னா ஒருத்தருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி படித்து பார்த்தா எவ்வளவு ஒரு கீழ்நிலையிலேருந்து அவங்க இன்றைக்கி எவ்வளோ பெரிய விஐபியாக மிளிர்றாங்க. அது பிஸ்னஸ் ஆகட்டும், அரசியலாகட்டும், அல்லது ஒரு நடிப்பு ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அவங்க ஆரம்பித்தது ஜீரோவில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜீரோவில் ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளவு தூரம் சக்ஸஸ் ஆனாங்கன்னா அவங்களுடைய ஊக்கப்படுத்துதல், தன்னை தானே ஊக்கப்படுத்துதல். ஓடிட்டே இருங்க, எதை பற்றியும் கவலைப்பட, நஷ்டமானாலும் பிரச்சனையினாலும் நீங்கள் ஓடிட்டே, எவ்வளோ பெரிய பிரச்சனையும் வியாதியும் எது இருந்தாலும் நீங்கள் ஓடிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு நாள் ஹீல் பண்ணும். டைம் வில் ஹீல் எவ்ரிதிங். அதாவது காலம் தன்னுடைய கடமையை கண்டிப்பாக செய்யும். காலம் உங்களுக்கு ஒரு மருந்தாக அமையும். அப்போ காலம் மருந்தாக அமையணும்னா நம்மளுடைய கடமைகளை நாமளே ஊக்கப்படுத்தி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருக்கணும். அப்போ ஊக்கப்படுத்திட்டு செய்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் வெற்றி நிச்சயம். சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு தொழிலில் நஷ்டம்னா பல பேர் அந்த தொழிலை விட்டு போயிடுவாங்க. சில பேர் மட்டும்தான் அந்த தொழிலை செய்து கொண்டே இருப்பாங்க. ஒரு நாள் திடீர்னு அந்த செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு, தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கிறவங்களுக்கு அதில் திடீர்னு ஜாக்பாட் அடித்து அது மிகப்பெரிய செல்வாக்கையும் ஒரு பெரிய நிலையையும் கொடுக்கும். இது எல்லா துறைக்கும் பொருந்தும். நமக்கு சகிப்புத்தன்மை, பாசிட்டிவிட்டி, நேர்மறை எண்ணம், அதே மாதிரி நாமளே ஊக்கப்படுத்துதல், இது இருந்ததுன்னா எல்லா துறையிலையும் நம்ம ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் பார்த்திங்கன்னா பல ஒரு 20, 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா சில கிளாஸஸில் ஃபெயில் ஆனாலும் ஸ்டேஜுக்கு மேலே ஃபெயிலாகி படித்து ஒரு ஸ்டேஜில் பெரிய படிப்புக்கு கூட போனவங்க இருக்காங்க. இந்த டாக்டர் இன்றைக்கெல்லாம் நீட் எழுதுனா தான் டாக்டர் சீட்டுங்கிறாங்க. ஆனால் அன்றெல்லாம் பார்த்திங்கன்னா எத்தனையோ கிளாஸஸில் தடுமாறி கூட ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பாஸ் ஆகி டாக்டர்ஸ் ஆகி அவங்க மிகப்பெரிய செலிப்ரிட்டியாக அல்லது அந்த ப்ரொஃபஷனில் ஒரு சக்தி மிகுந்த ஆட்களாக மாறியதை நம்ம பார்க்க முடியும். அதில் எக்ஸாம்பிள்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அது மாதிரி தான் நம்ம சொல்கிறது. நம்ம ஷெட்யூல்டாக அவங்கெல்லாம் என்னென்னா ஒன்றும் இல்லை, பொறுமையாக செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தாங்க. தங்களை தாங்களே மோட்டிவேட் பண்ணி ஊக்கப்படுத்தி கொண்டே இருந்ததனால் அந்த வேலையும் நடந்தது. அவங்களுடைய ஆரோக்கியமும் அவங்களுடைய மனமும்
உடலும் ஆரோக்கியமாக இருந்ததனால் அவங்க 80 தாண்டி நன்றாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க. இதுதான் வாழ்வியல் முறையாக நம்ம மாற்றணும். ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக உங்களை நீங்களே ஊக்கப்படுத்துங்கள். கண்டிப்பாக உங்கள் ஆரோக்கியம் என்றும் பலப்படும். இதை ஒரு வாழ்வியல் முறையாக காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு சந்தோஷத்தோட ஒரு இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி இதை செய்யணும்னு சொல்லி எந்திரிச்சு செய்யுங்க. அதில் சாயந்தரம் படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்தோம், இதெல்லாம் செய்யலை, அதை நாளைக்கு பார்த்துக்கோன்னு சொல்லி சந்தோஷமாக தூங்குங்க. இப்படி உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக்கிட்டே ஒரு வாழ்வியல் முறையாகவே ஊக்கப்படுத்துறதை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது 80, 90, 120 வயசு வரைக்கும் போயிட்டே இருக்கும். அந்த சந்தோஷம்தான் உங்களை வாழ வைக்கும். அது உங்கள் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும். இதை வாழ்வியல் முறையாகவே மாற்றுங்கள். அதுதான் ஆரோக்கியத்துக்கு பலம். இத்துடன் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 42 முடிஞ்சது. நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 43 சந்திப்போம். இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.